வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாதாம் பிசின் சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் ஸ்பூனு வடிகட்டி ஒன்று. இது பாதாம் பிசின், இது ஃபுல்லாக சரிங்களா. தாராளமாக ஊற வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த மூடியால் ஒரு மூடி தான் போட்டேன். இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கணும். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அது சரியாக ஊறாது, ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ரீயாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேலு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி இதை நேற்றே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் சில்னஸ்க்காக. அப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸு, அப்புறம் சர்க்கரை தேவையான அளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி பண்ணுறது சொல்கிறேன் பாருங்க. இதை மாதிரி வடிகட்டணும். மாதிரி வடிகட்டி இந்த டம்ளரில் போட்டுக்கலாம். அதுமாரி தேவையான அளவு ஒரு 3 தடவை போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஆளுக்கு தேவையான அளவு ஃப்ரெண்ட்ஸ், போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். பாலில் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ஜெல்லியே தண்ணி மாதிரி தான் வரும். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அப்புறமேலு எசன்ஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆகிடும். அப்புறமேல் சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. போதும். இப்போ நல்லா கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. முதல் நாளே பாதாம் பிசின் ஊற போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதே போல் பாலும் முதல் நாளே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் அந்த சில்னஸ் ரெண்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு சொல்லுங்கள். ரெடி ஆயிடுச்சு பாதாம் பிசின் சர்பத். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.